ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை நாளைய தினம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம், அதுவும் சுக்கிரவாரத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம். இந்த 2 தானியத்துக்கு மேலே 2 விளக்கை நீங்கள் ஏற்றுறது மூலயமா பணவரவு பின்னி எடுக்கும், எக்கச்சக்கமாக செல்வம் சேரும். அது என்ன தீபம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த தானியத்துக்கு மேலே என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சஷ்டி விரதம். பொதுவாக இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதம் தான். இந்த மாதத்தில் நீங்கள் தினமும் முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஒரு சஷ்டி திதி வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதியாக கருதப்படுது. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். வாழ்க்கையில் இது வரைக்கும் கஷ்டங்களை மட்டும்தான் சந்தித்து வந்துகிட்டு இருக்கீங்க, ஒரு ஏற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களே, அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளபிர சஷ்டி திதி ரொம்பவே கை கொடுக்கும். பொதுவாக இந்த சஷ்டி விரதத்தை குழந்தைய பாக்கியம் இல்லாத தம்பதிகளும் திருமணம் ஆகாமல் காத்துட்ருக்கக்கூடியவங்களும் தான் முக்கியமாக எடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்காக மட்டும் இந்த விரதம் கிடையாது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும், வியாபாரத்தில் நல்ல செழிப்பு இருக்கணும், எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணவரவு கைக்கு வந்து சேரணும்னு சொல்லி பல கோரிக்கைகள் இருக்கும். அந்த எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தினம் தான் இந்த ஒரு சஷ்டி விரதம். பொதுவாக இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இப்போ மற்ற மாதங்களில் நீங்கள் தீபம் ஏற்றி தெய்வங்களை வழிபாடு செய்யறதுக்கும் கார்த்திகை மாதத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுலேயும் அடிமுடி தெரியாத அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்ததும் இந்த மாதம் தான். இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும்தான் வீடு முழுக்க தீபத்தை ஏற்றி ஒளிர செய்யணும் அப்படி கட்டாயம் கிடையாது. முடிஞ்சால் இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லா நாட்களும் உங்கள் வீட்டோட பூஜை அறை, சமையல் அறை, வீட்டோட நிலைவாசல் படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தினமும் வீடு பிரகாசமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நாளைய தினம் சஷ்டி திதி அப்படிங்கிறது காலையில் சரியாக 11 மணி 15 நிமிஷத்துக்கு தான் பிறக்குது. அது சனிக்கிழமை காலையில் 9 மணி 42 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. ஒருவேளை சஷ்டி திதிக்கான வழிபாட்டை வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் காலையில் 11 மணிக்கு மேலே செய்கிறது சிறப்பு. அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் இருக்குல்ல, இந்த தீபத்தை மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் ஏற்றினாலும் சரி, இல்லை இந்த சுக்கிர ஹோரைன்னு சொல்லக்கூடிய இரவு 8 மணிலேருந்து 9 மணி, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நேரம். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் சுக்கிர திசை அடிக்கும். உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு நபருக்காவது சுக்கிர திசை அடிச்சதுன்னா கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பம் மேல்நிலைக்கு போகும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் மொத்தமாக 2 தீபம் ஏற்ற போகிறீங்க. இந்த 2 தீபத்தை ஏற்றுறதுக்கு உங்களுக்கு 2 விதமான தானியங்கள் தேவைப்படுது. முதல் தானியம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதும், அடுத்த ஒரு தானியம் துவரம்பருப்பு. இந்த துவரை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நல்ல விஷயங்களை திரும்ப சொல்கிறத தப்பு இல்லை. அதுக்காக இப்போ வெள்ளை மொச்சையோட மகிமையை பற்றி பார்ப்போம். வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள். சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க அது வெள்ளை மொச்சை தான். ஒரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் சின்னதாக ஒரு கிண்ணத்தில் வெள்ளை மொச்சையை நீங்கள் சுக்கிர பகவானுக்காக பூஜையில் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா கூடிய சீக்கிரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா. அதனால் இந்த இடத்துல ஒரு தானியத்துக்கு நீங்கள் வெள்ளை மொச்சையையும், அடுத்ததாக துவரை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு? முருகப்பெருமான். செவ்வாய் பகவானை தொடர்ச்சியாக வணங்கிட்டு வரும்போது நமக்கு கடன் பிரச்சனை காணாமல் போகும். சுக்கிரன் அப்படிங்கிறவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்காமல் இருக்கக்கூடியவர், அதாவது கடன் தொல்லையால் நம்மளை வாட்டி வதைக்காமல் காப்பாற்றக்கூடியவர், கடன் பிரச்சனை விடுபட செய்யக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். அதனால் இந்த 2 தெய்வங்களையும் ஒரு சேர வணங்குறதுக்கான ஒரு அற்புதமான தீபம் தான் இது. மாலை சரியாக ஒரு 6-7 மணிக்கு ஏற்றினாலும் சரி, இல்லையா முடிஞ்சால் இரவு 8லேருந்து 9 மணி இந்த சுக்கிரஹோரில் ஏற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். சின்னதாக ஒரு தட்டில் நீங்கள் இப்போ நம்ம 2ஆக பிரிச்சிருக்கிற மாதிரி தட்டோட ஒரு பகுதியில் வெள்ளை மொச்சையையும் இன்னொரு பகுதியில் துவரம்பருப்பையும் வச்சுக்கலாம். இந்த பக்கம் தான் இதை வைக்கணும், இன்னொரு பக்கம் இதை வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வலதுபுறம் இடதுபுறம்னு சொல்லி பிரித்து ஒரு பக்கம் வெள்ளை மொச்சையையும் ஒரு பக்கம் துவரம்பருப்பையும் வச்சுடுங்க. அதுக்கு மேலே
ஒரு தானியத்துக்கு மேலே ஒரு விளக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி வெள்ளை மொச்சை பகுதியில் ஒரு அகல் விளக்கும் துவரம் பருப்பு இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அகல் விளக்கும் இருக்கணும். இதில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, தீப எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். அந்த எண்ணெய் நெய் அப்படிங்கிறத இதில் கட்டாயம் கிடையாது. அது தனிப்பட்ட விருப்பம், உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் ஏற்றிக்கலாம். ஆனால் கட்டாயம் அந்த ஒரு தீபத்துக்கு அடியிலையும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி வெள்ளை மொச்சையும் துவரம் பருப்பையும் வச்சுருக்கணும். இப்படி வைக்கிறதால என்ன ஆகும்னா, அதுவும் இந்த சுக்கிர ஹோரையில் இந்த வெள்ளை மொச்சை மேலே தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தோட ஒளி சுடர் இருக்குல்ல, அதில் சுக்கிர பகவானோட ஆதிக்கம் வந்துருமா. அதுலேயும் சுக்கிர பகவான் அந்த ஜோதி ஸ்வரூபமாக அந்த ஒரு விளக்கு ஏற்றிருக்கீங்களே வெள்ளை மொச்சை மேலே, அது மூலயமா சுக்கிர பகவானோட பார்வை சுக்கர திசை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். அடுத்ததாக இன்னொரு பக்கம் துவரம் பருப்பு மேலே ஒரு தீபம் ஏற்றுறீங்க, அதில் ஒரு ஒளி சுடர் வருதுல்ல, அதில் செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் வரும்போது கடன் பிரச்சனை காணாமல் போகும். இந்த இடத்துல நம்ம ஏன் செவ்வாய் பகவானை வணங்குறோன்னா, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் அன்றைய தினம் சஷ்டி திதி வந்திருக்கு. சஷ்டி திதி யாருக்கு? முருகனுக்கு உகந்தது. செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு? முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் மூலயமா செவ்வாய் பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்காக தான் இந்த துவரம் பருப்பு மேலே ஒரு தீபத்தை ஏற்றுறீங்க. இரவு 8லேருந்து 9 மணிக்கு, முடியாதவங்க மாலை ஒரு 6 மணிக்கு மேலே எப்போனாலும் ஏற்றிக்கலாம். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முதல்ல குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு சொல்லி எல்லாரையும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமானையும் சுக்கிர பகவானையும் செவ்வாய் பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. இப்படி 3 தெய்வங்களை ஒரு சேர வணங்கும் போது இந்த தீபம் எரியும் போது எங்கள் குடும்பத்துக்குள்ள சுக்கிர திசை அடிக்கணும், கீழ்நிலையில் இருக்கக்கூடிய என் குடும்பம் மேல்நிலைக்கு போகணும், வறுமை இருக்கக்கூடாது, நோய் நொடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுக்கிர பகவானை வேண்டிக்கோங்க. செவ்வாய் பகவான்கிட்ட கடன் தொல்லை அறவே இருக்கக்கூடாது, கொடுத்த கடன் திரும்ப வரணும், சொத்து வீடு நிலம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பங்காளிக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும், நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் எரிய விடலாம். குறைந்தது ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சால் கூட போதும். அதுக்கப்புறமா மறுநாள் அந்த துவரம் பருப்பையும் வெள்ளை மொச்சையும் நீங்கள் சமையலுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ பயன்படுத்த வேணாம். அதை பறவைகளுக்கு தானமாக கொடுத்தாலும் சரி, இல்லைனா நீர்நிலைகளில் ஆறு ஏரி குளத்தில் விட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும், ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். இந்த ஒரு சுக்கிர சஷ்டி விரதம், அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்தில் வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சஷ்டி விரதத்தில் நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த 2 தீபம் இருக்குல்ல, இது உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட போகுது. இதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரம் என்னவோ ஒரு 5 நிமிடம் தான். ஆனால் இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பு. வீட்டில் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி தினமும் வழிபாடு செய்யறதே சிறப்பு தான். அதுலேயும் சஷ்டி விரதம், கார்த்திகை சஷ்டி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்காக நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபம் இருக்குல்ல, இந்த 2 தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது பலவிதமான பலன்கள் உங்களை வந்து சேர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த தெய்வீக விஷயங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.